இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மறவாமல் ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அநேகர் பார்க்க செய்யுங்கள். ஊழியத்திலே பயன்படுத்த விரும்பினாலும், எங்களுடைய வளர்ச்சிடி பத்திரிகை தேவையானாலும், எங்களுடைய வெளியீடுகளான புஸ்தகங்கள் தேவையானாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் உங்களுக்காக வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேசத்தில் மழை பெய்யாதபடியினாலே சில நாளைக்கு பின்பு அந்த கேரித் ஆறு வற்றி போயிற்று. தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் கேரித் ஆறு வற்றி போயிற்று. இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எலியாவை பார்த்த ஆண்டவர், நீ கேரித்தில் போய் தங்கியிரு, உன்னை போஷிப்பதற்கு நான் காகங்களுக்கு கட்டளையிடுவேன், நீ அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் தான் எலியாவை கேரித்துக்கு அனுப்புகிறார். அவனுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டிய அந்த ஆறு, அவன் தாகத்தை தீர்க்க வேண்டிய அந்த ஆறு இப்பொழுது வற்றி போயிற்று. இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உடைய வாழ்க்கையிலும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஆண்டவர் தானே இந்த குடும்பத்தில் என்னை அனுப்பினார், இந்த வேலை எனக்கு தந்தார், இந்த மகனை அல்லது இந்த மகளை என் குடும்பத்தில் இணைத்தார், அவர் சொல்ல தானே நான் இதை செய்தேன், பின் ஏன் என் வாழ்க்கையிலே வற்றி போகிற நிலைமை, ஏன் ஆசீர்வாதங்கள் வற்றி போய்விட்டது, ஏன் எதிர்பார்க்கிற அன்பு கிடைக்காமல் வற்றி போய்விட்டது, சமாதானம் வற்றி போய்விட்டது, சந்தோஷம் வற்றி போய்விட்டதே, காரணம் என்ன? கர்த்தர் சொல்லித்தானே இதை செய்தோம், பின் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வறட்சி நிலை என்கிற கேள்வியோடு இருக்கிற உங்களை பார்த்தான் ஆண்டவர் கேட்கிறார். இந்த வார்த்தையிலே நன்றாய் கவனிங்கள். தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் ஆறு வற்றி போயிற்று. ஏன் ஆண்டவர் தேசத்திலே மழை பெய்யாமல் பண்ணிவிட்டார் என்பதையும் நான் அறிந்து கொள்ள வேண்டும். மழை பெய்யாததற்கு காரணம் என்ன? எரேமியா புஸ்தகம் 14வது அதிகாரம் கடைசி வசனம் 22வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வருஷிக்க பண்ணத்தக்கவர்கள் உண்டோ? வானங்கள் தானாய் மழையை பொழியுமோ? எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நீர் அல்லவோ அதை செய்கிறவர். நன்றாய் கவனிங்கள். வானங்கள் தானாய் மழை பொழிவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுதுதான், மேகங்களுக்கு தேவன் கட்டளையிடும் பொழுதுதான் மழை பெய்கிறது. அப்படியானால் ஆறு வற்றி போயிட்டு, காரணம் மழை பெய்யவில்லை. ஏன் மழை பெய்யவில்லை? அப்படியானால் கர்த்தர் மேகங்களுக்கு மழை பெய்யும்படி கட்டளையிடவில்லை. நன்றாய் கவனிங்கள். மேகம் ஆண்டுடைய வார்த்தைக்கு உட்பட்டு செயல்படுகிறபடியினால், ஆண்டுடைய வார்த்தை மேகத்துக்கு கிடைக்காதபடியினால் மேகம் மழையை பொழியவில்லை. இப்படியும் சம்பவம் நடக்குமா? நடந்திருக்கிறத நாம் அறிகிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஆசீர்வாதமான மழை பெய்யாமல் இருக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகத்திலே நான் வாசிக்கும் போது 34ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே, ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்றுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கே மழை பெய்யவில்லையே, ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில அனுபவங்கள் இருக்கிறது. முதலாவது, எரேமியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நான் வாசிக்கும் போது 2-3 வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்தை தீட்டுப்படுத்தினது நிமித்தம் மழை வருஷியாமலும் பின்மாறி பெய்யாமலும் போயிற்று. மழை பெய்யவில்லை. ஏன்? தேசத்தின் மக்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தி விட்டார்கள். 2வது வசனத்தை நீங்க வேதாகமத்தில் வாசிங்க. அவருடைய அக்கிரமங்கள், அவருடைய தவறுகள், அவருடைய பாவங்கள் நிமித்தம் மழை வர்ஷிக்கப்படவில்லை. அப்படியானால் மனுஷனுடைய பாவமானது மழை வர்ஷிக்க பண்ணக்கூடாதபடி, ஆசீர்வாதமான மழை பெய்யாதபடிக்கு தடுக்கிறதா இருக்கிறது. அதைதான் தேவனுடைய வார்த்தை இங்கே சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். எரேமியா 5ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. நீங்கள் பெரிய கொடைவளலா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஊழியங்களுக்கு மக்களுக்கு பல விதங்களிலே உதவி செய்வர்களாக இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதே சமயத்தில் பாவம்
மீறுதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையில ரகசியமா இருந்தாலும் கூட தேவனிடத்திலிருந்து நன்மை வராதபடிக்கு அது தடுக்கிறதா இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அதுதான் தேவனுடைய வார்த்தை இவ்வளவு தெளிவாய் சொல்லப்படுகிறதை நாம் இங்கே பார்க்க முடியுது. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, உங்கள் பாவங்களே கர்த்தர் உங்களுக்கு செவியோடாதபடி செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்கள் நானும் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டியது, பாவத்து நிமித்தம் மழை வருஷிக்கவில்லை. நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவதாக ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, வானத்தின் மதகுகளும் அடைபட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. நன்றாய் கவனிங்கள். வானத்து மதகுகள் அடைபட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. ஏன் மழை நின்று போயிடுச்சு? வானத்து மதகு, மதகு என்று சொன்னால் ஒரு குளத்திலே மதகு இருப்பதை பார்க்கிறோம், அதன் வழியாகத்தான் தண்ணீர் வரும். அதே போல மழை வரக்கூடிய மதகு வாசல் அடைக்கப்பட்டு விட்டது. ஆசீர்வாதத்தின் வாசல் அடைக்கப்பட்டு விட்டால் எப்படி நன்மை கிடைக்கும்? கிருபையின் வாசல் அடைபட்டால் எப்படி கிருபை பெற்றுக் கொள்வீர்கள்? மேன்மையின் வாசல் அடைபட்டால் எப்படி மேன்மை பெற்றுக் கொள்வீர்கள்? நன்றாய் கவனிங்கள். வானத்தின் வாசல் அடைக்கப்பட்டன. அப்படியானால் ஆசீர்வாதம் வரக்கூடிய வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அடைக்கப்படுகிறது? யார் அதை அடைத்தது? நான் தவறு செய்யவில்லையே, நான் மீறுதல் செய்யவில்லையே, ஆண்டுடைய காரியத்திலே நான் சரியா இருக்கிறேனே, பின் ஏன் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாத வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது என்கிற கேள்வி உங்கள் மனதிலே எழும்பலாம். அது நல்ல கேள்விதான். ஆனால் அதே சமயத்தில் வாசல்கள் அடைக்கப்பட்ட காரணம் என்ன? வேதம் அதை தெளிவாய் சொல்வதை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். ராகேல் தன்னுடைய கணவனை பார்த்து, யாக்கோவை பார்த்து, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன், எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்று சொல்கிறான். அவன் வேதனையோடு சொல்லுகிறான், கர்த்தர் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் அல்லவா உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார் என்று சொல்லி யாக்கோபு சொல்வதை பார்க்கிறோம். அப்ப தேவன் ஏன் அவருடைய கற்பத்தை அடைக்க வேண்டும்? முந்தின அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிப்பிலானால் அங்கே தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு லேயாள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார், ராகேலோ மலடியாயிருந்தாள். ஏன் ராகேலுக்கு குழந்தை இல்லை? கர்ப்பம் அடைக்கப்பட்ட நிலை. வாசிக்கிறோம், யாக்கோபு லேயாளை, முதல் மனைவியை அற்பமாய் எண்ணினான். லேயாளை திருமணம் பண்ணி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ராகேலை திருமணம் பண்ணி இருக்கிறான். முதலாவது குழந்தை லேயாளுக்கு பிறந்தாலும் ராகேல் திருமணம் பண்ணி சில ஆண்டுகளுக்கு பிறகுதான் லேயாளுக்கும் அந்த பிள்ளை பிறக்கிறது. அப்படியானால் பல ஆண்டுகளை இந்த லேயாள் யாக்கோபுக்கு மனைவியா இருந்தாலும் அவன் அவளை சந்தோஷப்படுத்தவில்லை. அற்பமாய் எண்ணினான். தனக்கு மனைவியாக அவளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை கர்த்தர் கண்டார். இதை கர்த்தர் கண்டார். இதிலிருந்து நன்றாய் தெரிகிறது, நீங்கள் யாரையாவது உங்களோடு உள்ளவர்கள், உங்களுக்கு உரியவர்கள், உங்களுக்கு பிரியமானவர்கள், உங்கள் ஆசீர்வாதத்துக்கு காரணமானவர்கள், அப்படிப்பட்டவர்களை நீங்கள் கனவீனம் பண்ணுகிறீர்களா? அலட்சியப்படுத்துகிறீர்களா? அற்பமாய் நடத்துகிறீர்களா? அப்படி நீங்கள் செய்வீர்களானால் ஒருவேளை பார்ப்பதற்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக தெரியலாம். ஆனால் மறந்து போக வேண்டாம், உங்கள் ஆசீர்வாதத்தின் வாசல் அடைக்கப்படுகிறது. இல்லையே, நான் செழிப்பாய் இருக்கிறேனே என்று நீங்கள் சொல்வீர்களானால் ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு வருகிறது, அடைக்கப்படக்கூடிய நாள் சீக்கிரம் வந்து விட்டது. ஆண்டுடைய வாசல், ஆசீர்வாதத்தின் வாசல் அடைக்கப்படும் முன்பாக நீங்கள் மன திரும்புங்கள். யாரையும் அற்பமாய் நடத்தாதிருங்கள், யாருக்கும் அற்பமாய் எதிர்த்து நிற்காதிருங்கள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அது நிமித்தம் யாக்கோபை நடத்தினபடினாலே, ராகேலை அதிகமாய் நேசித்து சிநேகித்தபடினாலே அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட சற்று யோசித்து பாருங்கள், ஏன் ஆசீர்வாதத்தின் வாசல் அடைக்கப்பட்டிருக்கிறது? மூன்றாவதாக 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் என்று வாசிக்கிறோம். அதே 1 ராஜாக்கள் 18:1 நீங்கள் வாசிப்பிலானால், நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால்
மேகத்துக்கு ஆண்டவர் கட்டளையிட்டால் மழை பெய்யும். அவர் கட்டளையிடவில்லை என்றால் மழை பெய்யாது. கட்டளையிட்டால் தான் மழை பெய்யும். தேவனுடைய வார்த்தை மிக முக்கியம். தேவனுடைய வார்த்தை இருந்தால் மழை உண்டு. தேவனுடைய வார்த்தை இல்லை என்றால் மழை இல்லை. அதை தான் இங்கே சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். 107 சங்கீதம் 20 வசனத்திலே அவர் தமது வார்த்தைகளை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறார். வார்த்தை புறப்பட்டால் தான், வசனம் புறப்பட்டால் தான் குணம், சுகம், விடுதலை. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. நன்றாய் கவனிங்கள். மார்க்கு 4 அதிகாரம் 39வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, கடல் பொங்கி வந்த பொழுது இயேசு சொன்னார், இறையாதே, அமைதலாயிரு. அந்த வார்த்தை புறப்பட்ட மாத்திரத்திலே அதுவரை கூறிக்கொண்டிருந்த, பொங்கி கொண்டிருந்த கடல் அப்படியே அமைதலாகிவிட்டது. காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை வரும்போது சகலமும் ஆசீர்வாதமும் நன்மைக்கு எதுவாக நடக்கும். அதேதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தைக்கு நீங்கள் எவ்விதமாய் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தை யார் யார் கனம் பண்ணுவீர்களோ, யார் யார் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை இல்லாமல் மழை பெய்யாது. அப்படியானால் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாத மழை, நன்மைங்கிற மழை கிடைப்பது அரிதான காரியம். கடைசியாக யாத்ராகமம் 9 அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, மோசே தன் கோலை வானத்துக்கு நேராக நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல் மழையையும் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். கல் மழை அனுப்பினார். எப்பொழுது அனுப்பினார்? மோசே தன்னுடைய கோலை வானத்துக்கு நேராக உயர்த்தின பொழுது, நீட்டின பொழுது. நன்றாய் கவனிங்கள். யாத்ராகமம் 4:17 மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ இந்த கோலை உன் கையில பிடித்து கொண்டு போ, இதனால் அடையாளங்களை செய்வாய். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு கிருபை தாளந்து தந்திருக்கிறார். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிற கிருபை தாளந்து பயன்படுத்தப்படும் பொழுது, உபயோகிக்கப்படும் பொழுது ஆசீர்வாத மழை பெய்யும். நீங்கள் பயன்படுத்த தவறினால் ஆசீர்வாத மழையை நீங்கள் பார்க்க முடியாது. செங்கடலை பிளந்து விடும் போதும், மோசே நீ நின்று கொண்டிருக்கிறது என்ன? ஜனங்களை புறப்பட்டு போ சொல், கடலை பிளந்து விடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல அவன் கோலை நீட்டி கடலை பிளந்து விடுகிறான். அந்த கோல் செயலாற்றும் போதுதான் மாற்றம் உண்டாகிறது, ஜெயம் உண்டாகிறது. அதே போல கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் ஆசீர்வாத குறைவை எங்கே காண்கிறீர்களோ, மீறுதல் எங்கே காணப்படுகிறதோ, அந்த இடத்துல தேவன் உங்களுக்கு கொடுத்த கிருபை தாளந்துகளை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் பயன்படுத்தாதனால்தான் இவ்விதமான ஆசீர்வாத குறைவு. நீங்கள் பயன்படுத்தவில்லைனால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் பெற முடியும். அப்போஸ்தலர் 3:6 தேவாலயத்தில் சப்பானியாக இருந்த மனுஷனை பேதுரு, யோவான் சந்தித்த பொழுது அவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நசரான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி தூக்கி விட்டார்கள். அவன் எழுந்து நடந்தான். என்ன சொல்லுகிறார்கள்? என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட கிடையாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தேவன் இருக்கிற கிருபை என்ன, தாளந்து என்ன, அதை நீங்கள் பயன்படுத்துவீர்களானால் நீங்கள் தோற்று போவதில்லை. நீங்கள் தான் அதை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்தாத பட்சத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது. யார் யார் அவரவர் பெற்றிருக்கிற கிருபை தாளந்துகளை பயன்படுத்துகிறார்களோ, பயன்படுத்துகிறோமோ, அவர்கள் ஜெயமடைவது நிச்சயம். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் கேரித் ஆறு வற்றி போயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் தந்ததே வற்றி போய்விட்டுமா? ஆண்டவர் கொடுத்ததே வற்றுமா? அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில வரும். அதற்கு காரணம் என்ன? அதைத்தான் நம்ம வரிசையாய் நாம் பார்க்கிறோம். ஜனனுடைய பாவத்தின் நிமித்தம் மழை பெய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்தின் மதகு அடைக்கப்படும் பொழுது மழை பெய்யவில்லை. நீ அற்பமாய் மற்றவர்களை அலட்சியமாய் நினைக்கிற, நடத்துகிற சுபாவம் உங்களுக்குள் இருக்குமானால் ஆசீர்வாத குறைவுகள் உண்டாகும் என்பதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் மட்டும்தான் ஆசீர்வாதமான மழை பெய்யும். உங்களுக்கு கிருபை தாழ்ந்து பயன்படுத்தப்படுமானால் ஆசீர்வாத மழை உண்டு. இல்லை எது காரியம் குறைவாக இருந்தாலும் அது நிமித்தமே ஆசீர்வாத மழை இல்லை. நாம் ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேனும் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையினால் நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வாத மழை தங்கள் வாழ்க்கையில குறைவதற்கு காரணம் என்ன என்பதை அறிந்து உணர்ந்து தங்களை உயிர்ப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீ சீக்கிரம் வரப்போகிறீர். வருகிற உம்மை சந்திப்பதற்கு ஒவ்வொருவரும் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும்
நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujivikarar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.org.